அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை பேருந்து நிலையம் அருகே நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்தப்படாத குளோரின் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இதிலிருந்து வழங்கப்படும் குடிநீரில் கலப்பதற்காக குளோரின் சிலிண்டர்கள் 5 உள்ளது. அங்குள்ள சில சிலிண்டர் நீண்ட நாட்களாக பயன்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த குளோரின் சிலிண்டர்களிலிருந்து ஒன்றிலிருந்து கசிவு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கசிவை கட்டுப்படுத்த முயன்றனர். இதில் அகிலன், முனியப்பன் என்ற 2 தீயணைப்பு வீரர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை சக வீரர்கள் மீட்டு நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இதில் உடல்நலம் முன்னேற்றம் அடைந்ததை தொடர்ந்து வீரர்கள் இருவரும் வீடு திரும்பினர். சம்பவ இடத்திற்கு நகராட்சி ஆணையர் லீனா சைமன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் பயன்படுத்தப்படாத மேலும் 4 குளோரின் சிலிண்டர்களின் நிலை குறித்து ஆய்வு செய்ய நிபுணர்கள் வருகின்றனர்.